காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்திலேயே அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று நினைத்து உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த தாயை அலட்சியம் செய்து விடாதே என் பிள்ளையே. இதை முழுமையாக கேள் என் தங்கமே, என் அன்பு குழந்தையே. உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டும் செய்து தருவதற்கே இந்த தாயானவள் நாள்தோறும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றேன் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் நீ எதை பெரிதாக நினைக்கின்றாயோ அதை நீ இழக்கப் போகிறாய் என் தங்கமே. இழக்க வேண்டுமா என்று நினைத்து அவசரப்படாதே. இந்த தாயானவளினுடைய வாக்கினை முழுமையாக கேள். உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் வருத்தங்களையும் பிரச்சனைகளையும் தான் நான் பெரிதாக நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்க குழந்தையே. தினமும் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாயே இதையெல்லாம் நினைத்து. ஆனால்தான் எனது அருளால் இன்று உனக்கு தேவையில்லாத அத்தனை விஷயங்களையும் நான் இழக்க வைக்கப் போகின்றேன். அதற்கு பிறகு நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு சுலபமாக கிடைக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்க குழந்தையே. உனக்கு தேவையான சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் பண வரவையும் நீ எதிர்பார்த்த நல்ல வேலையையும் சந்தோஷத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டிய காலம் வந்துவிட்டது என் தங்கமே. குழந்தையே, உன்னை காயப்படுத்தும் உறவுகளை நினைத்து நீ வருத்தம் கொண்டு விடாதே. அந்த காயங்களை அத்தனையும் ஆறுவதற்காகத்தான் உன் தாயானவளின் வார்த்தைகள் உனக்கு உதவுகின்றது என் தங்கமே. அதற்காக நீ கலங்கி நிற்காதே என் செல்ல குழந்தையே. உன் தாயானவள் இருக்கின்றேன். ஒவ்வொரு உறவும் உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்து நாள்தோறும் காயப்படுத்தி கொண்டும் சங்கடங்களுக்கு கொடுத்து கொண்டும் நீ மனதில் ஒரு கஷ்டத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. இந்த தாயானவள் நமக்கு இருக்கின்றாள் என்றால் அவள் எப்போதும் எதற்காகவும் என்னை கவலைப்பட விடமாட்டாள். என்னுடைய வாழ்வில் வழிகளை நான் நல்லதாக மாற்றி கொடுப்பாள் என்று நம்புகின்றாய் என் தங்கமே. உன் வழியில் நான் நல்லதை மட்டும்தான் செய்து கொடுப்பேன் என் குழந்தையே. உன் நம்பிக்கையை நான் என்றும் அலட்சியமாக செய்துவிட மாட்டேன். என்னை நீ அலட்சியம் செய்கின்றாய், அதற்கும் உனக்கு பதில் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதை மட்டும் நினைத்து கொண்டு இருப்பேன் என் தங்கமே. அதற்கு என்னை ஏமாளி என்று பிழைக்க தெரியாதவன் என்று யார் என்னை சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. நான் தர்மத்தின்படி நீ நியாயத்தின்படியும் நடந்து கொள்வேன் என்று நீ உண்மையாக இருக்க வேண்டும் என் செல்ல குழந்தையே. இப்படி எல்லாம் ஒருவரால் நியாயத்தின்படியும் தர்மத்தின்படியும் இருந்துவிட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியும் என் தங்கமே. தாயானவள் எதற்காக அதை நான் சொல்கின்றேன் என்றால், தீய வழியில் முறைகெட்டு உனக்கு கிடைக்கின்ற எந்த ஒரு செல்வமும் எந்த ஒரு பணமும் நிரந்தரமாகவும் நிச்சயமாகவும் உன் வாழ்க்கை முழுவதும் கிடைக்காது. உன்னை எப்போது வேண்டுமானாலும் ஒரு குற்ற உணர்ச்சி வந்து உன் மனதை அது காயப்படுத்தி கொண்டுதான் இருக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதனால்தான் உனக்கு எது கிடைத்தாலும் என்ன கிடைத்தாலும் அது நேர்மையான வழியில் கிடைத்தால் உன் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாகவும் மன நிம்மதியோடும் நீ இருக்க விடுவாய் என்பதை மறந்து விடாதே. நல்லதை மட்டும் நினைத்து கொண்டு நான் உன் பாதையில் செல்ல போகிறேன் என்று நீ தெளிவோடு இருக்கும் வேண்டும் என் தங்கமே. நியாயமாக இதை சொல்ல அந்த அர்த்தம் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்துவிடும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். அதை நானே உனக்கு செய்து கொடுப்பேன் என் தங்க குழந்தையே. உன்னிடம் என்ன இருக்கின்றது என்று எதிர்பார்ப்பதை விட என்னிடத்தில் என்ன இல்லை என்பதை நீயே புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை பற்றி தவறாக கேலி பேசும் மனிதர்களை நீ எப்பொழுதுமே கண்டுகொள்ள வேண்டாம். அதனால் யார் என்ன சொன்னாலும் நீ வருத்தப்படாதே, கலங்காதே. மற்றவர்களை எதிர்பார்த்தும் நீ நிற்கக்கூடாது என் தங்கமே. மற்றவர்களின் போலியான அக்கறையை நம்பி ஒருபோதும் ஏமாந்து விடாதே. அவர்கள் அக்கறை காட்டுவது எதற்கு தெரியுமா? உன்னை ஒவ்வொரு இடத்திலும் மாட்டிவிடவும் மட்டம்
தட்டி பேசுவதற்காகத்தான் என்பதை புரிந்துகொள். உண்மையான அக்கறை காட்டுவது போல நடித்துவிடு. ஒவ்வொரு இடங்களில் நான் இல்லாவிட்டாலும் இவர்களால் இதை செய்துவிடவே முடியாது. அவர்கள் பிழைப்பதற்காகவே முடியும் என் தங்கமே என்று எண்ணங்களே இவர்கள் இன்னும் நாடகமாடிக் கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே. அவர்கள் வாழ்வதற்காக அவர்கள் செய்யும் வேலை என் குழந்தையே. எந்த வழியில் நியாயம்? இது எல்லாமும் போலியான அக்கறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீ. இது நல்ல வழியில் சேராது என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உலகம்தான் இது என்பதை புரிந்துகொள். நீ இருக்கின்றாய் என் தங்க குழந்தையே. உனக்கான சோதனைகளை எல்லாம் உன் மனதை குழப்புவதற்காக, என்னுடைய தைரியத்தையும் குறைவதற்காகவும் தான் உன்னை சுற்றி சுற்றி இருப்பவர்களால் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. கூடிய விரைவில் உனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை எல்லாம் எதற்காக நடக்கின்றது என்பதை எப்பொழுதாவது நீ புரிந்து கொண்டாயானால் உனக்குள் மனதைரியமும் தன்னம்பிக்கையும் நீ இனியாவது வளர்த்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. ஏனென்றால் உனக்கு அத்தனை சோதனைகளையும் கொடுத்து நன்மையாகத்தான் உன் தாயானவள் நான் சொன்னபடி உன்னுடைய திறன்களை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே. சோதனைகளை கடந்து செல்லாமல் உன்னால் சாதனைகளை ஒருபோதும் சாதிக்க முடியாது என் தங்கமே. அது மட்டும் இல்லாமல் உனக்கு மன உறுதிகளையும் பொறுமையையும் மிக மிக முக்கியம் என்பதை புரிந்துகொள். வாகனத்தை எத்தனை கருமேகங்கள் சூழ்ந்தாலும் சூரியன் ஒருபோதும் மறைந்து வைப்பது கிடையாது, ஒளித்து வைப்பதும் முடியாது. அதுபோலத்தான் உனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தாலும் கூட உனக்குள் இருக்கக்கூடிய அஸ்தமமானது அனைத்து திறமங்களையும் நீண்ட காலம் மறைத்து வைக்க முடியாது என் தங்கமே. உன் அன்பு குழந்தையே, உனக்கான சோதனைகள் வரும்போது அதிலிருந்து போராடி நீ மீண்டு வர வேண்டும் என் குழந்தையே. அதன் மூலமாகத்தான் உன்னுடைய வாழ்க்கையின் பிரகாசத்தை எல்லோரும் பார்க்க முடியும் என் தங்கமே. மறைந்திருந்த அனைத்தும் திறமையான ஒளி என்ற பெயரில் எல்லாருக்கும் பிரகாசத்தை அளி என் தங்கமே. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு உன்னை பார்த்து பொறாமைப்படும்படி நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய் என் தங்க குழந்தையே. எல்லாருடைய வாழ்க்கையிலும் வசந்த காலம் என்ற ஒன்று அல்லவா? அந்த வசந்த காலம் உனக்கு கூடிய விரைவில் நிச்சயமாக வரப்போகின்றது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என் தங்கமே. அதை நான் இந்த தாயானவள் உறுதியாக உனக்கு வாக்களிக்கின்றேன். உன்னுடைய நல்ல மனதிற்கு நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதற்கு உனக்கு உன் வாழ்க்கையில் நீ இழக்க போவதில் மட்டுமே அது உனக்கு கிடைக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் அழகு பிள்ளையே. எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ, கனவுகளை நீ கண்டாயோ, அதையெல்லாம் நீ வாழ்ந்துவிட வேண்டும் அல்லவா என் குழந்தையே. யாரோ எது வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும், நீ எப்போதும் போல உன்னுடைய வேலைகளை நீ செய்துவிட வேண்டும் அல்லவா. இருந்த தாயானவள் எப்போதுமே உனக்கு துணையாகத்தானே வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கின்றேன். இப்போது என்ன நடக்குமோ என்று பயத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே. பிள்ளையே, எதிர்காலத்தை பற்றி பயந்து உனக்கு ஒருபோதும் அது நிச்சயம் கிடையாது. என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நாம் தொடர்ந்து அனுபவித்து அதை சாதித்து கடக்கத்தான் வேண்டும் என்பதை உன் மனதில் வைத்துக்கொள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என் குழந்தையே. உனக்கு நல்லதாகத்தான் நடத்தி தருவேன் என்ற தைரியத்தோடு அதை எதிர்கொண்டு பழகு. வாழ்க்கையில் நீ நிச்சயமாக வாழ 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரே காரணம், உன் தாயானவள் உனக்கு ஊந்துகோலாகவும் உறுதியையும் கொடுத்து கொண்டே இருப்பாள் என் தங்கமே. உன் தாயானவள் என்னுடைய ஆசிர்வாதங்கள் என்றுமே உனக்கு இருக்கின்றது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை கொடுப்பதற்காகவே இந்த தாயானவள்
நாள்தோறும் வந்து என்னுடைய வாக்கினை நான் உனக்காக தந்து கொண்டே இருக்கின்றேன் என்பதை மறக்காதே. உனக்கான வெற்றி பெறும் காலமெல்லாம் வந்துவிட்டது. எல்லாவற்றையும் உன்னால் சாதிக்க முடியும். இதை ஒருபொழுதும் நீ மறக்காதே. உன்னால் முடியாது என்ற ஒன்று எதுவும் கிடையாது. உன்னால் ஒரு விஷயம் முடியாது என்று ஆனால் அது யாராலும் அதை செய்து முடிக்க முடியாது என் குழந்தையே. அந்த அளவிற்கு தகுதியும் திறமையும் உன்னிடத்தில் கொட்டி கொட்டி கிடைக்கின்றது என் தங்கமே. நான் பலமுறை உன்னிடத்தில் கேட்டபோதும் உன்னுடைய நம்பிக்கையானது வலிமை பெற்று கொண்டுதான் இருக்கின்றது. சில நேரம் வாழ்க்கையின் விஷயங்கள் தவறாக நடக்கும். அப்போதும் கூட நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கைதான் குறைத்து கொள்கின்றாய் என் தங்கமே. என் குழந்தையே, அது உன்னுடைய தவறு என்று தாயானவள் ஒருபோதும் சொல்லவில்லை. நீ பட்ட கோபங்கள் அது எல்லாம் சரிதான். ஆனால் அதை கொஞ்சம் குழப்பத்தோடு இருக்கும்போது சரி, உன்னை மறக்கும் அளவிற்கு நீ நடந்து கொள்ளாதே. நீ என்ன ஆபத்தான காலங்களில் இருந்தாலும் கூட இதை நான் ஒருபோதும் உன்னை குற்றம் என்று சொல்லிவிடவில்லை என் தங்கமே. ஏனென்றால் மனிதர்களுக்கு மறக்கும் குணம் அதிகமல்லவா இருக்கின்றது. என் பிள்ளை மட்டும் அதற்கென்ன விதிவிலக்கா? இந்த தாயானவளை மறந்து எல்லாம் ஒருபோதும் நான் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டேன் என் தங்கமே. நீ எதை யோசிக்காமல் உன்னுடைய தடைகளை தாண்டி வெற்றி பயணத்தை நோக்கி நீ நகர்ந்து கொண்டே இரு. உன்னுடைய கனவுகள் உன்னுடைய நிஜங்களாக மாறட்டும். கனவுகள் எல்லாம் நிஜங்களாக மாறும் காலம் அருகில் இருக்கின்றது என் தங்கமே. வாழ்க்கையில் நீ எதையாவது ஒன்று செய்துதான் ஆக வேண்டும் என் செல்லமே. பல சமயங்கள் உன்னுடைய நம்பிக்கையானது குறைகின்ற காரணத்தினால்தான் நான் கொடுக்கின்ற பல விஷயங்கள் உன்னால் பெற முடியாமல் போகின்றது தங்கமே. என் குழந்தையே, கோவைப்படுவதற்கு அனைவரும் கெட்டவர்கள் கிடையாது. பொறுமையாக அமைதியாகவும் இருப்பவர்கள் எல்லாம் நல்லவர்களும் கிடையாது. இப்படி என்று உன் தாயானவள் நான் சொல்வதில்லை என் குழந்தையே. என்னதான் உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் கூட, நீ சொல்வது சரியாக இருந்தாலும் கூட, உன்னுடைய முன்கோபத்தினால் உனக்கு நீயே எதிராக மாறிவிடுகின்றாயே. அவசர காரியங்களை செய்து நீ செய்கின்ற சில விஷயங்களை, நீ எடுக்கின்ற சில விஷயங்களை, நீ எடுக்கின்ற பல முடிவுகளும் பல பேரினுடைய மனவலிக்கு காரணமாக மாறிவிடுகிறதே என் குழந்தையே என்பதை நீ என்றும் மறந்து விடாதே. உன் தாயானவள் உனக்கு சொல்லும் ஒவ்வொரு வாக்கும் உனக்கு நன்மையை செய்யும் என்பதை மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே. உன்னை உன் வீட்டை தேடி அதிர்ஷ்டம் வர வைத்திருக்கும் நீ பயன்படுத்தும் போது பொருளை பற்றி சொல்லப் போகிறேன் என் தங்க குழந்தையே. அது மட்டுமல்ல, நமக்கு பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், குடும்ப உறவுகள் சரியாக இல்லை, யாரை நம்புவது என்று தெரியாமலேயே, யாரும் துணையில்லாமல் அனாதையாக நிற்கிறோமோ என்று நினைத்து என் குழந்தை தவித்து கொண்டிருப்பது எனக்கு தெரிகிறது என் தங்கமே. நமக்கு உடம்பு சுகம் இல்லையோ என்று பெரும் கவலையும் மனதளவில் தவித்து கொண்டிருக்கின்றாயா அல்லவா? சிலருக்கு பணம் இருந்தும் நிம்மதி இல்லையே என்று நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? நமக்கு தெரியாமல் நம் வீட்டில் தீய சக்திகள் நுழைந்து நமக்கு எதிர்மறை எண்ணங்களை கொடுக்கின்றன அல்லவா? நமக்குள் இருக்கின்ற நேர்மறை சக்திகள் அனைத்தையும் வென்று சிந்தனைகளில் சிறந்ததாக இருக்கும். எல்லாம் மழுங்கட்டித்தனமான வள்ளுமை தீய சக்திகளுக்கு உண்டு என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவற்றில் எல்லாமும் போகிவிடக்கூடிய நல்ல சக்தி ஒன்றை உன்னிடத்தில் நான் இன்று வாக்காக சொல்ல வந்திருக்கின்றேன். நான் சொல்லக்கூடிய பொருள் என்ன தெரியுமா என் அன்பு பிள்ளையே? சாதாரணமாக உன் வீட்டில் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய மதிப்பு மிகுந்த ஒரு பொருள்தான் அது. என்னவென்று என் குழந்தை? அலைகடலில் இருந்து மகாலட்சுமி தோன்றிய புராணங்கள் சொல்கின்றது. அதையே கடலிலிருந்து எடுக்கின்ற
உப்பில்தான் மகாலட்சுமி வசம் செய்து கொண்டிருக்கின்றாள். அத்தகைய தெய்வத்தன்மை கொண்ட உப்பை பற்றித்தான் உனக்கு உன் தாய் சொல்லப் போகின்றேன் என் தங்கமே. குழந்தையே, ஒரு கைப்பிடி உப்பு இருந்தால் போதும், உன் உடம்பில் இருக்கக்கூடிய தீய சக்திகளையும் எதிர்மறை ஆற்றல்களையும் தலை தெறிக்க ஓடவிட முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்மறை ஆற்றல்கள் விரட்டி அடிக்க கூடிய அளவிற்கு அதீத சக்தி அந்த உப்பிற்கு உண்டு என்பதை தெரிந்து கொள். ஒரு கைப்பிடி உப்பினை நீ வெளியில் சென்று விட்டு வீட்டுக்கு வரும்போது முன்னாள் வாசலில் போட்டு அதில் வெதுவெதுப்பான தண்ணீரை ஊற்றி 5 நிமிடம் உன்னுடைய கால்களை அதில் வைத்திரு என் தங்கமே. உன்னுடைய பாதத்தை கட்டை விரல் நகத்தின் வழியாக சென்று கெட்ட தீய சக்திகள் அனைத்தையுமே உடன் வெளியெடுத்துவிடும் என் தங்கமே. இப்படி உப்பின் நீரின் வைத்திருந்தால் என் தங்க குழந்தையே, எதிர்மறை ஆற்றல்கள் தன் சக்தியை பெற முடியாமல் தான் உடலை விட்டு வெளியே சென்றுவிடும். இதனால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வீட்டு வாசலிலேயே நின்றுவிடும். குழந்தையே, ஒரு கைப்பிடி அளவிற்கு உப்பை ஒரு டம்ளரில் போட்டு அதில் முக்கால் பாகம் அளவிற்கு தண்ணீரை ஊற்றி வீட்டின் தென்புறம் மூலையில் வைக்க வேண்டும். இதை வீட்டில் மட்டுமல்ல, தொழில் செய்பவம் கடையிலும் கூட வைக்கலாம் அல்லவா என் தங்கமே. அது அல்லாமல் வியாபாரம் செய்யும் தளங்களிலும் தொழில் செய்யும் இடங்களில் எல்லாம் இருக்கவே அங்கே வேண்டுமானாலும் நீ இதை வைக்கலாம் என் தங்கமே. இப்படி செய்வதன் மூலமாக பணவரவு அதிகரிக்க தொடங்கும். இப்படி செய்வதன் மூலமாக உனக்கு அதிக நன்மைகளும் கூடும், செல்வ வளம் உண்டாகும், துஷ்ட சக்திகள் விலகும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குள்ள இந்தையே, அம்மா சொல்லக்கூடிய அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடியது என்பதை மறக்காதே. இந்த வாக்கினை அதனால்தான் நான் கேட்க சொல்லி இருக்கின்றேன் என் குழந்தையே. இந்த தாயானவள் அனைத்திலுமே செய்ய கொண்டுதான் உன் நம்பிக்கை இருப்பதால் தான் அனைத்து வாக்குகளையும் உன்னிடம் நான் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். என்னை முழுமையாக நம்பி இதை கேட்டு கொண்டிருக்கும் உனக்கு நன்மைகளையும் பல இன்னல்களில் இருந்து உன்னை தப்பிக்க அனைத்தையும் செய்து கொடுக்கின்றேன். இதை செய்தவுடன் உன் வீட்டில் இருக்கும் தீய சக்திகள் விரட்டி அடித்தது போல் ஓடிவிடும் என் குழந்தையே. நான் இருக்கின்றேன், எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி, ஓம் மகா காளியே போற்றி போற்றி, ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.